ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வெல்லம் வச்சு நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கு மிக்சியில் அரைச்சி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு எண்ணெய், நெய், பட்டர், முட்டை, தயிர்னு எதுவும் வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஸ்பாஞ்சியாக நல்ல சாஃப்டாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததும் இப்போ இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். நான் இங்கே 1 கப்னு சொல்கிறது 250 ml கப்பில் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துருக்கிறேன். மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வறுத்த நைஸான அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கடையில் வாங்கின இடியப்ப மாவு தான் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இனிப்பாக வேணும்னா நீங்கள் 1 கப் அளவு கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை தண்ணி சேர்க்குறதா இருந்தால் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. வெள்ளை தண்ணி, பால் ரெண்டும் சேர்த்து 1/4 கப் வர மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கிறேன் வாசனைக்காக வேண்டி. இந்த வாசனை உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இதை சேர்க்குறது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒருக்கா நல்லா இது மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி கலந்து எடுத்துகிட்டு அரைக்கும் போது அந்த ஓரங்களில் வந்து ஒட்டி பிடிக்காமல் நமக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் அரைச்சி எடுத்தால் போதும். நமக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்தாலே போதும். தேங்காய் துருவெல்லாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைப்படணும்னு வேண்டாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நமக்கு மாவு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும். இது கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே கோதுமை மாவில் முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் நம்ம வந்து கலந்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அது போல் சேர்த்துக்கோங்க. சேர்க்காமலும் செய்யலாம். இதெல்லாம் சேர்த்து இந்த மாவோட நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். இதில் முட்டை, தயிர் சேர்க்கலை. அது மாதிரி எண்ணெய், நெய், பட்டர் கூட சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கேக் டீனில் மாற்றி எடுத்துக்கலாம். கேக் டீனில் எண்ணெய், நெய், பட்டர் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம கேக் பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி கேக் வந்து ஆவியில் வேக வச்சு தான் செய்ய போகிறோம். நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு இட்லி ஸ்டாண்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம இந்த கேக் டீனை வந்து வச்சிடலாம். நம்ம வைக்கும்போது அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா தான் இந்த கேக் டீனை வந்து நம்ம வைக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பும் கருப்பு உலர் திராட்சையும் வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம இதை வைக்கும்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும் சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அந்த கேக் டின்னோட அளவை பொறுத்து நமக்கு வந்து நேரம் வந்து வித்தியாசப்படலாம். எனக்கு இந்த கேக் ரெடியாகி வர்றதுக்கு டோட்டலாக ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கு. இப்போ நமக்கு கேக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு செக் பண்ணால் கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வெளியே எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். நமக்கு இப்போ கேக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு, நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த ஓரங்களை கத்தியை வச்சோ நான் ஸ்பேச்சுலா வச்சோ எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கமத்தி எடுத்துட்டோன்னா ஈஸியாகவே டீமோல்ட் ஆகி வந்துடும். ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேக்கு எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. நான் இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதை ஆவியில் தான் வேக வச்சு செய்யணும்ல, நீங்கள் பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு கேக் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த கேக் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை வந்து பிச்சு காமிக்கிறேன். எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும். நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் நிறைய கேக் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.